ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 401வது நாமா ஓம் ஸ்ரீ விவிதா காராயை நமஹ ஓம் என்பதாம். கல்லோலிதேன கருணாரச வேல்லிதேன கல்மாஷிதேன கமனீய மிருதுஸ்மிதேன காமாட்சி தேன சிஸ்ரீகுரு வீக்ஷிதேன. அம்பாளின் கண்களை, அவற்றின் பார்வையை விவரிக்கிறார் மூகர். கடாட்ச சதகம் 4வது ஸ்லோகம் இது. காமாட்சியின் கண்களே பல உருவம் எடுக்கும். கண்கள் கருணையை காண்பித்து பக்தரை நெகிழ்த்தும். பின் அந்த கருணையே கடல் போல் மாறும். அலைகள் வந்து மோதும் அண்டியவரை. சில சமயம் அலைகள் கருத்தும் சில சமயம் வெளுத்தும் காணப்படும். அந்த கருணை கடலின் அலைகள் நம்மை சிசிரீ குரு குளிர்வித்து மகிழ் ஊட்டட்டும் என்கிறார் மூககவி. அன்னையின் கண்கள் மட்டுமா பலவித காட்சியளிக்கும்? இல்லை இல்லை, அவளே பல உருவங்கள் எடுத்து நம்மை காப்பதில் வல்லவள். அதனால்தான் வாக்தேவியர் ஓம் ஸ்ரீ விவிதாகாராயை நமஹ ஓம் என்று அர்ச்சிக்கின்றனர். விவிதாகார எனில் விதம் விதமான ரூபங்களுடன் பல்வேறு குணங்களுடன் காட்சி அளிப்பவள். என்ன என்ன உருவம்? அப்பொழுது அவளது பெயர்கள் என்ன? பதில் அவளிடம்தான். மெல்லிய குரலில் சொல்லி புரிய வைத்தாள். துர்கா சப்தசதி என்னும் நூலின் இறுதியில் 3 ரகசியங்கள் உண்டு. 1 பிராதானிக ரகசியம், 2 வைக்கிருதிக ரகசியம், 3வது மூர்த்தி ரகசியம். மிகவும் கடினமா இந்த ஸ்லோகங்களை படித்து உணர்ந்து கொள்ளுவது? மூர்த்தி ரகசியம் என்னும் எனது உருவங்களை விளக்கும் பகுதியை படிக்கலாம் தானே என்றாள். மூர்த்தி ரகசியம் பாகத்தில் வரும் பெயர்கள், உருவ வர்ணனை தெரிந்து கொண்டால் இந்த நாமாவை எளிதில் புரியச் செய்யும் என்று கூறி அதை நான் வாய்விட்டு படிக்க படிக்க அர்த்தத்தை உணர வைத்தாள். கருணைக்கடல் காமாட்சியாயிற்றே. 3 உலகங்களையும் வசீகரிக்கும் தன்மை உள்ள நந்தா தேவியாக. அவளை இந்திரா, கமலா, லக்ஷ்மி எனவும் போற்றலாம். அடுத்து ரக்ததந்திகா, சிவந்த வர்ணம், சிவப்பு ஆடை, எல்லாம் சிவந்த நிறத்தில் பக்தர்களை காப்பேன் என்னும் அனுரக்தா தேவியாக. சிவப்பு அல்லது ராகம் அல்லது ரக்தம் என்பது ஒரு உணர்ச்சியை குறிக்கும், ஆசையை குறிக்கும், பக்தர்களிடம் உள்ள அன்பை குறிக்கும். அடுத்து அவளே சாகம்பரியாக. சாகம்பரியும் ஸ்துவன்னு தியாயன்னு ஜபன்னு சம்பூஜையன்னு நமன். அவளை துதித்து தியானம், ஜபம், பூஜை, நமஸ்காரம் செய்ய செய்ய, சாகம்பரியை நமஸ்காரம் செய்ய செய்ய அக்ஷயம் அஷ்ணுதே சீக்கிரம் அன்னபானாமிருதம் பலம். உணவுக்கு குறைவே இல்லை. சீக்கிரமாக வலிமை தரும் உணவு, குடிக்க ருசியான பானங்கள், இவை நிரம்பும் இல்லத்தில் அவளை துதித்தாள். தேவைக்கேற்ப உருவம் எடுக்கும் நமது அன்னை. அவளை புகழ ஸ்ரீ திரிபுர சுந்தரி வேதபாதஸ்தவம் உண்டு. வாசி நர்த்தயது சிப்ரம் மேதான் தேவி சரஸ்வதி. ரிஷிகள் கொடுத்த ஞானத்தை நாம் புரிந்து கொண்டு திரும்ப சொல்லும் பாக்கியத்தை கொடுத்தாயே, வேண்டுவோம். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.